அண்ணா, வாழ்க்கையில் என்ன பண்ணால் தனித்துவமாக தெரியலாம்? இதே கேள்வியை 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டர் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறாரு. அந்த பெரியவர் அதுக்கான பதிலையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார்ன்றதையும் சொல்கிறேன், அவர் யாருன்றதையும் சொல்கிறேன். அந்த பெரியவர் உலகத்திலே தலை சிறந்த ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு வழக்கமாக இயற்கையாக அமர்ந்து அந்த சூழ்நிலையில் யோசிச்சாதான் பல சிந்தனைகள் வரும். அதனால் அவர் பல புத்தகங்களையும் தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாலையோரமாக ஒரு இளைஞர் கடந்து போகிறாரு. தூரத்துலேருந்து அந்த பெரியவரை பார்க்குறாரு. பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட போய் ஒரு நாளாச்சும் நம்ம பேசணும் அப்படின்றத நினச்சி அவர்கிட்ட நெருங்குறாரு. ஒரு நாள் அதே மாதிரி அந்த பெரியவரை சந்திக்கிறாரு. சந்தித்து, ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உங்ககிட்ட கேட்கணும். இந்த ஊர்லேயே நீங்கள் ஒரு சிறந்த தத்துவ ஞானின்னு சொன்னாங்க அப்படின்னு அவருடைய கேள்வியை முன்வைக்கிறாரு. சிரிச்சுட்டே அவரும், உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்றாரு. அதுக்கு, இந்த சமுதாயத்திலேயே நான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு 4 கண்டிஷனை சொல்கிறாரு. அந்த கண்டிஷன் என்னென்னா, கொக்கை போல, கோழியை போல, உப்பை போல, உன்னை போல. அவருக்கு ஒன்றுமே புரியலை. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்குங்கன்றார். அப்போது அந்த பெரியவர் சொல்கிறார், தூரத்தில் பார், அந்த கொக்கு ரொம்ப நேரமாக தன்னுடைய இரையை, அதாவது மீனை பிடிக்கிறதுக்காக ஒரே காலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு. அந்த மாதிரி உனக்கு தேவையான விஷயத்தை நீ அடையிற வரைக்கும் ஒத்த காலில் நின்று அதை நீ சாதிக்கணும். 2வதா, இந்த கரையோரமாக அந்த கோழியும் தன்னுடைய குஞ்சுகளையும் பாரு, அது சுத்தமான இடத்துலையும் மேயுது, அசுத்தமான இடத்துலையும் மேயுது. அதுக்கு தேவையான தீனி எங்கே இருந்தாலும் அது சரியாக கொத்தி எடுக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் உனக்கு தேவை உள்ளதும் இருக்கும், தேவையற்றதும் இருக்கும். அந்த கோழியை மாதிரி சரியானது உனக்கு என்னன்னு தோணுதோ அதை எடு. 3வதா, உப்பை போல், ஒரு உணவுக்கு தனித்துவமான ஒரு சுவையை கொடுக்கறதுனா அது உப்பு தான். அந்த உப்பு அந்த உணவில் இல்லைன்னா அது யாராலையுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நீ எந்த துறையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் நீ தனித்துவமாக இருக்கணும். ஐயா, கொக்கு, கோழி, உப்பெல்லாம் சொன்னீங்க, அது என்ன உன்னை போல்? அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த சாலையோரத்தில் எவ்வளோ மக்கள் என்னை கடந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு தோணாதது உனக்கு தோணியிருக்கு இல்லையா? அதனால தான் இந்த ஊர்லேயே, இந்த சமுதாயத்திலேயே நீ தான் சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த யங்ஸ்டரை தட்டி கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பெரியவர் தான் 1200 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க நாட்டில் பிறந்து பல நூல்களையும் தத்துவங்களையும் உலக மக்களுக்கு வழங்கியவர். அவர் தான் தி கிரேட் சாக்ரட்டிஸ். இந்த 4 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பின்தொடர்ந்தோன்னா நாமளும் இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்கலாம். இது போல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.